நயன்தாரா அவர்கள் தனது திருமண ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகைக்கு கொடுத்திருந்தார். திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் கழித்துதான் அது ரிலீஸ் ஆனது. அந்த படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் பாடல் வரிகள், காட்சிகளை பயன்படுத்த அனுமதி பலமுறை கேட்டும் தனுஷ் அவர்கள் கொடுக்கவில்லை. தனது திருமண வீடியோ வெளியாகும் 2 நாட்களுக்கு முன்பு அதை அவர் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ஒரு பேட்டியில் நயன்தாரா அவர்கள் இந்த சர்ச்சை பற்றி பேசியிருந்தார். அவர் கூறியதாவது: சரி என எனக்கு தோன்றும் விஷயத்தை செய்ய நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் தவறு செய்தால்தான் பயப்பட வேண்டும். நான் பப்ளிசிட்டிக்காக ஒவ்வொரு இமேஜை கெடுத்தேன், படத்தின் விளம்பரத்திற்காக அதை செய்தேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். என் நோக்கம் அது அல்ல. அவரது மேனேஜர் நண்பர்கள் மூலமாக பலமுறை தனுஷ் அவர்களை அணுகினேன், ஆனால் முடியவில்லை. அவர் எனது நண்பராக இருந்தார், ஆனால் கடந்த 10 வருடங்களில் அது மாறிவிட்டது. அவருக்கு அவரது காரணங்கள் இருக்கலாம். நான் அவரது மேனேஜருடன் பேசினேன். என்னதான் பிரச்சனை என தெரிந்து கொள்ள தனுஷ் அவர்களுடன் ஃபோனில் பேச வேண்டும் என்று கூறினேன். ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கேட்டேன்.